அனிதா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய வாழ்க சிந்தனை வளமுடன். வேறு ஒரு கோணத்தில் புதிய சிந்தனையா இருந்ததுங்க. இப்போ நம்ம தவநிலையிலிருந்து நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம கர்ம வினை கழியறதுக்காக முன்னாடி வகுப்புல கேட்டது நம்ம எந்த முறையில நம்ம உரியவர்களுக்கு செய்தாதான் நம்ம கர்ம வினை கழியும் அப்படின்றத நம்ம சிந்திச்சோம். யாருக்கு நம்ம செய்யறோம் உதவி, அது அவங்களுக்கு உபயோகமா இருக்குமா, இது மாதிரி நம்ம சிந்திச்சோம். இப்போ இல்ல முதியவர்களுக்கு அப்படின்லாம் தேவையில்லைங்கம்மா. முதியவர்களுக்கு அப்படின்னு இல்லை. இல்ல துன்பம் படுகிற யாராக இருந்தாலும் சரி, அது எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, அந்த துன்பம் என்ற உணர்வு இருந்தாலே நம்ம அதை போக்குவதற்கு ஏதாவது செய்யணும். அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம நிகழ்காலத்துல வாழும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு துன்பம் போக்கும் செயலே நினைக்கணும்னா, நம்ம தவறு எதுவும் செய்யாம இருந்தாலே போதும்னு நினைக்கும் போது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் தானே வந்துருங்களா நமக்கு? அதாவதுமா, நிகழ்காலத்துல இருக்கும்போது துன்பம் கொடுக்கணுங்கிறது தோணாது. ரைட்டுங்களா? இப்போ நான் சொன்னேன், இப்போ ஒரு சங்கீதம், ஒரு மியூசிக், ரைட்டுங்களா? அப்படியே அற்புதமா ஒரு குழந்தை பாடுது, அப்படியே கேட்டு ரசிக்கிறீங்க, ரைட்டுங்களா? அந்த ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது தோணுதா? யாருக்காவது துன்பம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வருதா? அதான் அந்த அதுலயே அப்படியே ரசிச்சு நிக்கிறீங்களா? ரசிச்சு நிப்போங்க ஐயா. அந்த நேரத்துல வேற எதுவுமே தோணாது. தோணாது. ரைட். அப்ப அது ஒரு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஒன்றுதான். அதே போல நம்ம நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு தோணவே தோணாது. இப்போ நீங்க கேட்கறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க நிகழ்காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க, அந்த சமயத்துல உங்கள்கிட்ட யாரோ ஒரு இடைஞ்சலை பண்றாங்க. நீங்க நிகழ்காலத்தில் இருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு ஒருத்தர் இடைஞ்சல் பண்றாங்க. இப்போ நீங்க நிகழ்காலத்திலேயே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அதை எப்படி எடுத்துக்குவீங்க அப்படிங்கன்னா, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், நம்ம கர்ம வினை அவர்களுக்கு இப்படி ஒரு செயலை செய்கிறது, அதை ஏற்றுக்கொள்வோம். மகாத்மா காந்தி நிகழ்காலத்துல இருக்காரு, சுட்டுட்டான், அவரை சுட்டுட்டாங்க. அவன் அறியாமல் செய்கிறான், அவரை எதுவும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறார். அவன் அறியாமல் செய்கிறான், அவனை ஒண்ணும் செய்யாதீங்கன்னு சொன்னாரே, ஏன்? அவர் நிகழ்காலத்திலே இருக்கிறாரு. அப்ப நாம அந்த இடத்துல அது நடந்ததுக்கான காரணம் என்ன? நம்மளுடைய கர்மவினை என்றோ இருப்பது நமக்கு தீருகிறது. அப்ப அந்த இடத்துல அதை விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்க, நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம நிகழ்காலத்துல இருந்து எங்க போயிட்டோம்? மாறிட்டோம். எதிர்காலத்துக்கு போயிட்டோம், கடந்த காலத்துக்கு போயிட்டோம். ரைட்டா? அப்ப நிகழ்காலத்துல இருந்தோம்னா நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அதை ரியாக்ட் பண்ணவே மாட்டோம். இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது பெரும்பாலும் உங்களுக்கு யாரும் துன்பம் கொடுக்க வர மாட்டாங்க. இயற்கை அந்த இதை விடாது. ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வரலாம். அதுவும் ஏன் வருகிறது என்று சொன்னால், நமது கர்ம வினை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது குறையறதுக்காக வருது. அது குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா வரவே வராது. நம்ம விழிப்புணர்வோட இருக்கோங்க. நம்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது அப்போ நீங்க அது எப்படின்னா, நீங்க நீங்க நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள், விழிப்பு நிலையில் இருக்கிறீர்கள். அப்ப நீங்க அந்த நேரத்துல நம்ம யாருக்காவது போய் துன்பம் போக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டியதில்லை, நினைக்க வேண்டியதில்லை. நீங்க நிகழ்காலத்துல இருங்க. அப்ப எங்காவது துன்பம் என்பது உங்கள் மனதுக்கு, உங்கள் கண்களுக்கு தென்பட்டால் அப்ப என்ன பண்ணுங்க? துன்பம் போக்குங்க. ரைட்டா? அந்த நிகழ்காலத்தில் இருக்கும்போது இப்படி நினைக்கணும்னு இல்ல.
துன்பம் போக்குறது எப்ப அப்படின்னா, துன்பம் என்ற ஒரு சூழல் வரும்பொழுது துன்பம் போக்கணும். இப்ப அது நம்மலாம் என்ன ம். பண்றோம், சரி, நன்மனைய சரி. வந்து கர்மவினை தத்துவத்துல துன்பம் போக்குறது செஞ்சா கர்ம வினையெல்லாம் போயிரும்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சீக்கிரமா அந்த கர்ம வினையெல்லாம் போக்கணும்னு சொல்லி நம்ம துன்பம் போக்குறேன்னு போய், நம்மளா சரி, போய் சரி. தேடி புடிச்சு செய்றோம் பாருங்க. சரி, சரி. அங்க என்ன ம். பண்றோம், தப்பா செஞ்சுட்டு செஞ்சுட்டு வரோம். துன்பமே இல்ல அது. அத போய் போக்கிட்டு இருக்கிறோம். ம். இப்ப எல்லாம் நெறைய துன்பம் போக்குறேன்னு சொல்லி தானம் தர்மம் பண்றேன்னு சொல்றது முழுதும் என்ன பண்றோம்? தப்பா பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மையான துன்பம் போக்குறதா இல்ல. கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. இந்த விழிப்பு நிலையில இருந்தீங்கன்னா, உண்மையான துன்பம் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு இறைவனால் காண்பிக்கப்படும். சரி. கரெக்ட் தான். நம்மளா முயற்சி செஞ்சோம்னா, போலியான துன்பம் போக்குறது தான் வரும். போலியா ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நாங்க நெறைய நல்லது பண்றோங்க, டொனேஷன் குடுங்க, டொனேஷன் குடுங்கன்னு அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாரு. நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ம். அது அங்க வேற மாரி போய்க்கிட்டு இருக்கும். தவறாக போய்க் கொண்டிருக்கும். ஆமா, ஆமாங்க. ரைட்டா? நீங்க முயற்சி கண்டிப்பா. எடுத்தீங்கன்னா, இப்படியாவது தான் கிடைக்கும். ம். நம்மள நீங்க தேடி விழிப்பு வரும். நிலையில இருங்க. ம். ம். இருந்தோம்னா, அது அந்த ஒரு உண்மையான அந்த துன்பம் போக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு தெரியும். அந்த இடத்துல துன்பம் பார்க்கலாம். ம். அவ்வளவுதான். அது இயல்பா செய்யணும். அத செஞ்சுட்டு ம். கூட, அத நான் செஞ்சுட்டேன்னு பெருமைப்படக்கூடாது. சொல்லக்கூடாது. ம். அதற்கு ஒரு பெருமையை எதிர்பார்க்கக் கூடாது. நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ம். நம்ம ஜீசஸு வளர்ந்துட்டே ம். ஜீசஸு சொல்லுங்க. அ ம். ஒருத்தன் நடக்க முடியாம இருப்பானாம். அப்படியே சப்பானியா இருந்துட்டு இருப்பானாம். இவரு ம். அந்த இடத்துல அப்படியே கைய வச்சு ஃபுல்லா எனர்ஜி குடுத்து, குடுத்து, குடுத்து ப்ராசஸ் பண்ணி, ம். அப்படியே என்ன பண்ணுவாரு, அவன் அப்படியே எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்படியே எல்லாத்தையும் குடுத்துட்டு, அந்த இடத்தை ம். விட்டு நகர்ந்து விடுவாராம். என்னைய நடக்க ம். வச்சவரு எங்க? எங்க? அவரு ம். எங்க? ம். அப்படின்னு தேடுவானாம். ஆனா அவரு அவ்வளவு ஆள் இருக்க மாட்டார். அவரு எங்கேயோ போயிட்டு இருப்பாராம். ம். நான் செய்ய வேண்டியத செஞ்சுட்டேன், போயிட்டே இருக்கேன். முடிஞ்சு போச்சு. ம். ஆனா இப்ப எல்லாம் நான் தான் செஞ்சேன். நான் தான் செஞ்சேன். ம். நான் தான் செஞ்சேன். எத்தன? சும்மா செய்யாதத கூட சும்மா குடுக்குற மாரி இப்படி போஸ் குடுத்துட்டு ஆ பண்ணிடுறாங்க. போஸ் குடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து பண்றது. பண்ணிடுறாங்க. போட்டோ எடுத்துட்டு எல்லாமே போறது. ஆன்மீகத்துல இந்த ஜிமிக் ஜிமிக் வேலை செய்யறது நெறைய வந்துட்டோம். அது தேவையில்ல. அது பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். செஞ்சு ம். போயிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துல நம்ம நிகழ்காலத்துல விழிப்பு நிலையோட இருக்க முடியும்னு சொல்றீங்க. இப்ப சாதாரணமா ஒரு செயல் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, அதே மாரி நிலையில நம்மளால இருக்க முடியுங்களா? ஆ, சின்ன ஆ. சின்ன நீங்க ம். இப்ப வந்து குறிப்பிட்ட நேரத்துல இருக்கிறதுங்கிறது அதுதான். நம்ம நெறைய கர்மவினை இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்துல நம்ம ம். முயற்சி பண்ணி அதுல இருக்கிறோம். ம். நீங்க ம். கர்மவினை குறைஞ்சு குறைஞ்சு வந்துட்டா ஒரு பீரியட்ல நீங்க எப்பயுமே ம். விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துருவீங்க. அப்படி வந்துருவேன். வந்துட்டீங்கன்னா, ம். நீங்க நீங்க ஒரு ஓஷோ மாரி ஆயிருவீங்க. நீங்க ஒரு சாரதா மாரி ஆயிருவீங்க. நீங்க ஒரு ரமண மகரிஷி மாரி ஆயிருவீங்க. முயற்சி பண்ணிட்டே இருந்தேங்க. முடியும், நன்றிங்க. முடியும். நிச்சயம் கண்டிப்பா. முடியும். நிச்சயமா, எல்லாருக்கும் முடியும். நிச்சயமா. அ சரிங்க. நன்றிங்க வாழ்க ஐயா. வளமுடன். ஐயா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா, அதாவது நம்ம விழிப்பு நிலை, விளைவிறந்த விழிப்பு நிலையில இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே, நம்ம எல்லாமே உணர்ச்சி நிலையிலேயே இருக்கிறோம். அதுதானங்கய்யா. உணர்ச்சி ஆமா, நிலையிலிருந்து வெளியில ஆமா. வரும்போது தான் அந்த விளைவிறந்த விழிப்பு நிலைக்கே போக முடியும். அதாவதுங்க அந்த விளைப்பு நிலையில இருக்க முடியாத காரணம், நமக்கு ம். இந்த அ வெளிய வருகிற எண்ணங்கள் இருக்கிறது இல்லையா? அதுக்கு நம்ம இடம் குடுத்தோம். ம், ம். அதுல அதுதான், இடம் அதுதான். குடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த அந்த உணர்ச்சிக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம். மயக்கத்துல இருக்கோம். அதுதான். அது ஆக்சுவலி ஆ இந்த ஆல்ஃபா ஸ்டேஜ்ல இருந்தா தானேங்க அந்த விழிப்பு நிலையிலே இருக்க முடியும் இல்லைங்களா? ஆல்ஃபா அதுதான் ந அதுக்காக ஆமா. அதுக்காக தாங்க தவம் பண்றது. கரெக்ட்டுங்க. இதுக்கு ஆனா, அடுத்து அட்வான்ஸ் போணும்னா, நீங்க அதுதான் அந்த இல்ல யோக நீங்க நிலைன்னு சொல்ற தவம் பண்ணி தான் ஆல்ஃபா நிலைக்கு போணும்னு அவசியம் இல்ல. இல்ல. ஆமாமா. தேவையில்ல ஆ அது. அ. நார்மலாவே நீங்க ஆல்ஃபா நிலைக்கு வந்துரலாம். ம், வந்துரலாம். ம். ஆனா நம்மலாம் பழகிக்கிட்டு இருக்கோம். அதுதாங்க. அதான். அந்த ஆல்ஃபா நிலையிலே நிலைச்சு அப்படியே நீடிச்சு இருக்கும்போது, அடுத்த நிலைக்கு போகும். அப்பதான் அந்த யோக ஆ, நிலை, ஆ, அந்த அந்த ஆமா. நிலைக்கெல்லாம் போ இப்ப முடியும். ரமண மகரிஷி, ஓஷோ போன்றவங்கலாம் எப்பயுமே டெல்டாலயே இருப்பாங்க. ம், ம், ம். அவங்க தவம் பண்ணி டெல்டாக்கு வர்றதில்ல. அவங்க இருக்கிறதே அதுல தான் இருக்காங்க. இருக்கிறதே அவ்வளவு அதுல தான் இருக்கிறாங்க. அதுதான். இயல்புலயே இருக்கிறாங்க. அப்படி இருப்பாங்க. அ. அதான் நம்மலாம் ரொம்ப தேவைகளையே மறந்த நம்ம தேவைகளை ரொம்ப மறந்த நிலை. தூரத்துல இருக்கோங்கயா. அ ஆமாமா. ரொம்ப தூரத்துல இருக்கோம் நல்லது. நம்ம. அ நல்லதுங்க. வாழ்க வளமுடன். எதுவுமே நினைக்காம இருந்தாலும், அதுவும் நம்ம ஆழ்கடல்
கொண்டு வருங்களா? கொஞ்சம் மனநிலையை குறைக்குங்களா ஐயா? அந்த ஏஎஸ்ஆர் சொல்ற சும்மா இருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லைங்களா, ம். அதுவும் விழிப்பு நிலை இனிமையான தான். வாழ்க்கை. சரி, ஆமா, சரிங்க. அது ம். நிகழ்காலத்தில் வாழ்வோம். அதுதான் வாழ்க்கை. சும்மா இருக்கும் நிலை. அதுதான். ம். சரி, சரிங்க. நன்றிங்க ஐயா. மிக்க வாழ்வோம், நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்வோம். வளம். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி அம்மா. சிறந்ததொரு கேள்வி, அதற்கு தக்கதொரு பதில். எந்த நேரமும் நாம் நாம் அது நமக்குள்ளாகவே தான் இருக்கிறது. ஸோ அதை நாம் உணரணும். உணர்ந்து அதன்படி வாழ வாழ நாம் இயல்பாகவே அதுல இருக்க முடியும். ஐயா, எனக்கு என்னன்னா, நாம இந்த சமுதாயத்துல குடும்பம், உறவு அதுல எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கோம். மகான்கள் எல்லாம் அவங்க அதையெல்லாம் விட்டு இருந்ததனால் அவர்களால் முழுமையாக இருக்க முடிந்தது. ஆனா சொல்லுவாங்க, குடும்பத்திலிருந்து இதெல்லாம் நீ பட்டு வந்தாலே நீ ஒரு மகா நிலைக்கு உயர முடியும் என்று முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த நிலைக்கு ஆமா. நாம போகிறதுக்கு இதிலிருந்து அற வாழ்க்கை வாழ்ந்தா ரொம்ப சிறப்பு இல்லைங்களா? இல்லங்கம்மா, நீங்க அதுக்கான ஒரு நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து உயர்ந்து 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 போனீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த குடும்பத்திலிருந்து தானாக இந்த குடும்பம் உங்களை விலகி விடுவீர்கள். அதுதான், அந்த தாமரையிலே தண்ணீர் மேல ஒட்டும் ஒட்டாமலும் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது. அதுல இருந்து அப்புறம் விலகிடுவீங்க. ஆனா ஆமா, இத நம்ம விலகி சொல்றது நிற்கிறோம். இல்ல. இல்லங்கம்மா, அதை நம்ம சொல்றது இல்ல. ஏன்னா மகரிஷி சொல்றது இல்ல. ஏன்னு சொன்னா, நீங்க இதுல நல்லா வர 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 இதுல இருந்து விலகிருவீங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ அப்படியா, வேண்டாம்ப்பா, இது இந்த பயிற்சியே வேணாம்ப்பா, நான் செய்ய மாட்டேன்னு ஓடி போயிடுவான். அதனால அதை சொல்றது. நிறைய அன்பர்களுக்கும் தன்னுடைய அந்த புரிதலை நிலை எனக்கு அடையறதுக்கு பல அவமானங்களையும் அசிங்கத்தையும் அவதூறையும் ஆமா, தூற்றலையும் பெற வேண்டியிருக்கு இல்லைங்க? வர வேண்டி இல்லைங்க இருக்கிறது. ஐயா. இல்ல இப்போ இந்த பெற்று விட்டோம்னு வச்சுக்கோங்க, பெற்றுட்டோம்னாலும் இதுல இருந்து விலகி நின்றுவோம்னு சொன்னோம்னா, வீட்டுல இருக்கவங்க வேண்டாங்க, நீங்க ரொம்ப தவம் எல்லாம் பண்ணாதீங்க, பயிற்சி எல்லாம் பண்ணாதீங்கன்றாங்க. அது சரி, எல்லாருக்குமே சரி. அந்த அனுபவம் உண்டாகிறது ஐயா. ஆனாலும் நம்ம அந்த அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து விலகிதான் இருக்கோம். அவர்களுக்கு புரியாவிட்டாலும் நமக்கு புரிவதை நாம் உள்ளுணர்ந்து நமக்குள்ளாக இருக்கக்கூடியதை நாம் தேடி செல்வோம் என்பது இருக்கு. ஆனாலும் இந்த சமுதாய சூழல், ஏன்னா அன்னைக்கு ஒரு அன்பர் கேள்வி கேட்டாரு நம்ம சோமசுந்தரம் ஐயா வகுப்புல. ஐயா, நான் என்னுடைய பேரன் பேத்திகள் மேல ரொம்ப பாசமா இருக்கேன், என் பிள்ளை மேலயும் பாசமா இருக்கேன். ஆனா அந்த பிள்ளை எனக்கு என் சொல் பேச்சு கேட்கலையேன்னாரு. அவர் இன்னுமே பற்றி கொண்டிருக்கிறார். அந்த பற்றை விட வேண்டும். தான் தனது என்ற பற்றை, ஆமா, அந்த பற்றை விட்டார் என்றால் அப்போ அவங்களுக்கு ஒரு மன அமைதியும் திருப்தியும் நிறைவும் முழுவதுமாக கிடைக்கும். அது தன்னுள் நிறையும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓரளவு அதுக்கு பின்பற்றி செல்கிறோம். நீங்கள் வழி நடத்தி செல்ல வேண்டும். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக கீதா தேவி அம்மா. இப்ப கூட இப்போ இதுல நல்லா ஆழ்ந்து போயிட்டோம்னா அந்த குடும்பத்திலிருந்து இயற்கை நம்மை விலக்கி விடும் சொன்னோம். இப்போ இப்ப எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இந்த பிறவியில அந்த நிலைமையில வராது, கவலைப்படாதீங்க, சும்மா செய்யுங்கன்றாங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு கர்மவினை வச்சிருக்கிறோம். இந்த பிறவியில அந்த நிலை அடைஞ்சிருவோமா? இல்லை, நாம பேரம் பேச்சு அந்த நிலை அடைவதற்கு நாம் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கோம். அதுதான் ஐயா, நாம சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, புண்ணிய பலன்களை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம். நாம இப்ப ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து கொண்டாலும் வருங்கால சந்ததியினர் அதனாலதான் இந்த பிறவியிலேயே இறைநிலை அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எதுக்கு அது சும்மா ஒரு போக்கஸிங்கா சொல்லுவானே, ஓரளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம செய்வதை செய்து கொண்டே இருப்போம். சார் கூட சொல்லுவாரு, அதாவது நான் இந்த பிறவியில ஞானம் அடைஞ்சிருவேன்னு எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லப்பா. ஆமா, நான் இன்னைக்கு என்னால முடிஞ்ச அளவு குறைச்சு வச்சு போறதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அப்படிதான் அந்த மாதிரி நம்ம முயற்சி செய்வோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கீதா தேவி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா சொல்லுங்க ஐயா. இப்ப நம்ம பாகினிலே நம்ம இருக்கோம் ஐயா. பாகினி லெவல்லே இருக்கோம். நம்ம ஃப்ரீக்வன்சி மன அமைதியா இருக்கும். என்னோட வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் உணர்ச்சி நிலைப்பட்டு நம்ம கிட்ட பேச சொல்லும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த உணர்ச்சி நிலைய நம்மளும் ஆயிரும் வந்துடும். என் மேல கோமா ஒருத்தர் பேசினா நான் அமைதியா இருந்திருக்கேன், என் வேலை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா அவங்க என்கிட்ட பேச சொல்ல, கோமா பேச சொல்ல, எனக்கு அந்த உணர்ச்சி நிலையத்துக்கு நானும் கோமா ஆயிடுறேன். அவங்க பேசுற வார்த்தைகள் அது மாதிரி.
அப்ப ஏன் நான் நினைப்பேன், ஏன் நம்ம அமைதியா இன்னும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இப்ப பொறுமையா இருக்கும் நம்ம. நான் பேசக்கூடாது நினைக்கிறேன் யாருக்கிட்டையும் எது தப்பான விஷயங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாவும் இருக்கேன். அப்பயும் அந்த உணர்ச்சி என் மேல தாக்க சொல்லுவோம், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நானும் அந்த உணர்ச்சி நிலையை அடையிறேன். அது அதுக்கு என்ன பண்றது? ஆமாங்கம்மா, இது ஆரம்ப நிலையில அப்படிதாம்மா இருக்கும். இது எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிரும், நம்ம தொடர்ந்து அப்படியே இருந்து கொண்டே இருந்தால் அது ஒரு காலகட்டத்துல அது அப்படியே அடங்கிரும். அப்பயும் வந்து நம்ம பொறுமையா இருக்கிற அளவுக்கு வந்துரும். இது வருமா? வருது, எல்லாருக்கும் வந்திருக்கு. ஆனா வர்றதுக்கு ஒரு காலம் எடுத்து. அதனால கண்டிப்பா வரும் அப்படிங்கறது இப்ப எங்களுடைய அனுபவத்துல நாங்க சொல்றோம். கண்டிப்பா வரும். சரிங்க. இப்ப வந்து நான் இப்ப அவங்க கோவப்படுறாங்க ஐயா, நான் வந்து அமைதியாவே இருக்கேன். சரியா, சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ண மாட்டேன். சரி, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க சரியா அக்செப்ட் பண்ணிட்டு நான் அப்படியே அமைதியா இருந்தா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அவங்கள மதிக்கிறது எல்லாம் சொல்றாங்க. இன்னொரு கொஸ்டின், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம அவங்க அப்படியே சொல்றாங்க. அப்படிதான் நீங்க இப்ப சொன்ன வார்த்தையில கூட என்ன, அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னது கூட அவங்கள பிளேம் பண்ற மாதிரி இருக்கு. கிடையாது, அப்படி இல்ல. அவங்க அப்படிதான் இருப்பாங்க இல்ல. அவங்க ஏன் உங்கள்கிட்ட இப்படி இருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கர்மவினையினாலதான் அவங்க உங்கள்கிட்ட இப்படி இருக்காங்க. அவங்க அப்படிதான் இல்லை, அவங்க நல்லவங்க தான். ஓகேங்களா? அப்ப நம்மள்கிட்ட அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பொறுமையா இருக்கும். அதான் இவர் சொல்லுவார், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், சமாதானம், இந்த வார்த்தையெல்லாம் அவர் அடிக்கடி சொல்லுவார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம பேச பேச நம்ம கேட்க கேட்க அந்த பொறுமை வந்துரும். கொஞ்ச நாள்ல வந்துரும். நாம வந்து அதன் அடிப்படையில தான் நம்ம தத்துவத்தை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோமே தவிர, நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல ஆசை காட்டுற மாதிரி எதையுமே கொண்டு போறது இல்லை. நாம இதுல இருந்து விலகி வருவதற்கான ஒரு வழியில நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். வருவோம், வந்துருவோம், கவலைப்படாது. இப்ப பசங்க சொல்றாங்க ஐயா, பசங்க சொல்றாங்க எங்க வீட்டுல, நான் பசங்க ரொம்ப பண்றது தனியா வேலை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ஐயா, கேக்குதுங்களா ஐயா? அதுல சொல்லுங்க. அப்ப வந்து சொல்றாங்க பசங்க, இப்ப எல்லாம் எங்க மேல நீ அக்கறை காமிக்கிறது இல்ல சொல்றாங்க ஐயா. நம்ம தனியா என் வேலை உண்டு, என்னோட வேலையை கொஞ்சம் பாக்கலாம் விலக சொல்லுவோம். பசங்க என்ன சொல்றாங்க, முதல்ல மாதிரி இருக்க மாட்டேன் இப்பெல்லாம், நீ வந்து விலகி போற. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நீங்க பாட்டுக்கு இருக்க கூடாது, கடமைங்கிறதுல வந்து விலகக்கூடாது இல்ல, அதுவும் தப்பு. நீங்க பாட்டுக்கு இருக்கிறதும் தப்பு. நீங்க கடமையை முதல்ல செய்யுங்க, கடமையை செஞ்சுட்டு அப்புறமேல் நீங்க பாட்டுக்கு இருங்க. இல்ல, அவங்களுக்கு செய்யறதை செஞ்சு கொடுத்துருங்க. இப்ப நான் என்ன பண்ணிடுவேன்னா, வீட்டுல கூப்பிட்டு போவேன், ஹோட்டல்ல என்ன பண்ணுவேன், அவங்க சில்லி பரோட்டா வேணும்னா வாங்கி கொடுத்துருவேன், நான் இட்லி வாங்கி சாப்பிட்டு வந்துடுவேன், அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். என்னுடைய இது எனக்கு மட்டும்தான், அவ்வளவுதான். அது வர்றப்ப வரட்டும் அவங்க. அப்படிதான் இருக்கணும். மிக்க நன்றி அம்மா. சிறந்ததொரு கேள்வி. சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி ஆன்மா தாங்கய்யா. அதுக்கு தனித்தனி குணம் இருக்கு. அதை நம்ம உணர்ந்து இந்த என்ன சொல்றது, மகரிஷி வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் அதை உணர்ந்து தனித்திருப்போம். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்பதை உணர்ந்து இருப்போம். கொஞ்ச நாள் தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம கடமையில இருந்து நம்ம தவறுறது இல்ல. நம்ம கடமையை சரியாதான் செய்யறோம். அவங்களுக்கு அவங்களோடு ஒட்டி வரலன்ற ஒரு ஆதங்கம் தான் இப்படி நம்ம எப்ப தனித்து இருக்கணும்னா, அவங்களுக்கு நாம துன்பம் கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா, அந்த நேரத்துல மட்டும் நீங்க தனித்து இருந்துக்க. மற்ற நான் எப்பயுமே தனித்து இருக்குவேன் அப்படின்னு சொன்னோம்னா, நாங்கெல்லாம் வந்து பெரிய ஞானிகள், உங்களோட நீங்க எல்லாம் அஞ்ஞானிகள், உங்களோட எல்லாம் நான் சேர்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல. இப்போ கீதா தேவி அம்மாவோட கேள்வியில இருந்து நான் புரிஞ்சு கொண்டது, எல்லாருடைய குடும்பத்திலயுமே அந்த சூழல் இருக்கிறது. நாம வந்து நம்முடைய கடமையை சரியாத்தான் செய்யறோம், நமக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு புரியல, அது புரிய நாள் ஆகும். எனவே நாம வந்து அந்த எப்பவுமே இங்க அயரா விழிப்பு நிலையில இருந்து நம்முடைய கடமையை நாம் சிறப்பாக செய்வோம் என்பதுதான் அம்மாவுக்கும் ஈவன் எனக்குமே நம்ம குடும்பத்துல இருந்து நாம செஞ்சுப்போம். ஏன்னா நம்ம அந்த நீங்க என்னுடைய அனுபவத்துல சில விஷயங்களை சொல்றேன். அதாவது என்னங்கய்யா, நீங்க இவ்வளவு தியானம் அது பயிற்சி, அவ்வளவு நிறைய தியான கிளாஸ் நடத்துறீங்க, இவ்வளவு இருக்கீங்க, நீங்க இவரோட எல்லாம் நட்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப
ஓ நாம இப்படி எல்லாம் இருந்தோம்னா இவங்களோட எல்லாம் சேரவே கூடாது, அப்படி ஒட்டக்கூடாது, இப்படி காமிக்கணும், அப்படி இப்படி இந்த ஜூ காமிக்கிற இப்படி எல்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. இப்போ அவருடைய நிலையில அவர் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து அப்படிதான் இருப்பார். ஆனா என்னிடமா இருக்கும்போது என்னை பார்த்தா அது ஒரு மரியாதையா இருப்பார். என்னை வந்து அவர் என்ன பண்ணிட மாட்டாரு. என்னை வந்து வேற எதிர்த்து மாத்துறதுக்கான முயற்சி செய்ய மாட்டார். என்ன சொல்லுவாருன்னா, சாமி நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க. எங்களால வர முடியல. நாங்கெல்லாம் ஒரு காலத்துல பின்னாடி வர்றோம். ரைட்டு. நீங்க முன்னாடி போய்க்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர்னால நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்ல. அதனால நான் அவரை வந்து விலக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னங்க அவர் இப்படி வாழ்றாரு, அவர் கூட நீங்க இருக்கீங்க. அவர்னால எனக்கு எந்த துன்பமும் இல்லை. அவர் பக்கத்துல இருக்கிறது அவருக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, உங்க பக்கத்துல நாங்க இருக்கிறோங்கிற அளவுலயாவது இருக்கிறோமே நாங்க. அவர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு திருந்துவார். அப்படி நான் ஒதுங்க மாட்டேன். அப்படியெல்லாம் ஒதுங்குறது இல்லை. நிறைய பேர் அப்படியே ஒதுங்கி நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு காமிப்பாங்க. வேஷம் என்றுதான் எனக்கு தோன்றுது. உண்மை ஐயா, உண்மை. இது நானும் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. கொஞ்ச நாள் ஆனா நம்ம கிட்ட இருந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க தானாகவே விலகி விடுவார்கள். அது உண்மையிலேயே அனுபவபூர்வமான உண்மை ஐயா. நன்றி. அடுத்ததாக தேன்மொழி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, பேசலாம். ஐயா எனக்கு 2 நாளாவே மனசு கொஞ்சம் குழப்பமாவே இருந்தது. ஆனா எனக்குன்னே கொடுத்தா இருந்ததுங்க ஐயா. முந்தா நேத்து காலையில முருங்கைக்கீரை கேட்டிருந்தாங்க. தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது, இது மாதிரிலாம் சொல்லாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. இது மாதிரிலாம் நல்லதுக்கே கிடையாதுன்னா அப்போ சாபம் விட்டுட்டு போறாங்களா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு, ஏன் எனக்கு தனக்கு மிஞ்சின்னு தான் தானம் தர்மமா, நீங்க வேணா பின்னாடி இடம் இருக்க வேண்டியது தானே, கம்பளி பூச்சிலாம் வரும்ன்ட்டு அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா அந்த அம்மா சொன்ன சொல்லு எனக்கு ஒரு புடி கொடுத்துட்டு இருந்திருக்கலாமே, எதுக்கு அந்த அம்மா கிட்ட போய் நம்ம அது மாதிரி ஆனா உளைச்சலாவே இருந்ததுங்க ஐயா. சரின்ட்டு அதுக்கு அப்புறமா உணர்ந்தேன். சரி நான் அதோட விட்டுட்டு வீட்டு வேலைகள்லாம் பண்ணிட்டேன். அப்புறமா சாமி பூ வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு போச்சு. அவங்க அங்க இல்லைன்ட்டு வருத்தப்பட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் சரி வாமா எங்க வீட்டுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறமா இங்க காசு கவர்மெண்ட் கொடுக்குது பாருங்க, அது மாதிரி அந்த காசும் இத்தனைக்கு 6000 ரூபாய்ங்க ஐயா. அது ஒரு எங்க அந்த இது ஸ்லிப் வரலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டா. நீங்க வருத்தப்படாத, காசுல நான் கூட உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு நைட்டு உட்காந்து நீ யோசனை பண்ற ஐயா. அல்பமான விஷயம் முருங்கைக்கீரைக்கு நம்ம அந்த அளவுக்கு முன்ன நின்னோம். இந்த விஷயத்துல எல்லாம் இவ்வளவு இதுவா இருக்கிறமே, ஐயோ இது எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலங்க ஐயா. நீங்க ஆனா அந்த ஆட்டோக்கார் சொன்னீங்க பாருங்க, மனிதனுக்குள்ளவே தனித்தனி அது ஒண்ணு புரிதல் கிடைச்சது. அப்புறமா வந்து யார் பாராட்டினா என்னை பொறுத்தவரையில நான் என்னுடைய கடமை வெளியிலயும் சரி உள்ளவும் சரி செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனா வெளியில வந்து என்ன பாராட்டுவாங்க, அது என் மனசு கொஞ்சம் இதுவா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் மட்டும் பாராட்டவே மாட்டாரு, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட. மனசுக்குள்ள ஒரு குறை இன்னும் இருந்ததுங்க ஐயா. நீங்க பேசின பேச்சுல இருந்து ஒரு கடவுளுக்கு பாராட்டு தேவையா, நம்மளே அப்படின்னு நீங்க சொல்ல அந்த அப்படியே நல்ல உணர்வு ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. இனிமேல் எந்த ஒரு ஆசைப்பட மாட்டேங்க ஐயா. இது என் வாழ்நாள் குறிக்கோளாவே எடுத்துக்கிறேங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கோளம். மிக்க நன்றி அம்மா. தேன்மொழி அம்மா, தெளிந்த நீரோடை போல நாம இருப்போம். கணவன் என்றாலும் அவர் அப்படித்தான், மனைவி என்றாலும் இவர் இப்படித்தான், பிள்ளைகள் என்றாலும் அப்படித்தான் என்ற ஒரு சமநோக்கு நமக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாரையுமே தாண்டி போயிடலாமா. வாழ்க வளமுடன். செல்வி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா மைக் அன்மியூட் பண்ணி. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம நிகழ்காலத்துல தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து கீதா அம்மா சொன்ன மாதிரி உணர்ச்சி வசப்படும் போது நம்மள அறியாமே பேசிடுறோங்கய்யா. அதனால நம்மளுக்கு கர்ம வினை அதிகமா கூடுமாங்கய்யா. நீங்க அப்படி பேசும்போது நிகழ்காலத்துல இருந்து விலகிடுறீங்க. ஓ சரிங்கய்யா. நிகழ்காலத்துல இருக்கிறது இல்ல, நிகழ்காலத்துல இருந்து என்ன பண்ணிட்டீங்க, நீங்க எதிர்காலத்துக்கோ முற்காலத்துக்கோ போயிடுறீங்க. அப்படி போகாம உங்களால பேச முடியாது. ஆமாங்கய்யா. ரொம்ப இதாயிட்டீங்க, டென்ஷன் ஆன உடனே நிகழ்காலத்துல இருந்தா உங்களால பேசவே முடியாது.
சரிங்கய்யா. ஆமா. அப்ப வந்து நம்மளுக்கு அதுதான். கர்ம வினை அதிகமா தான் ஆகும் ஏங்கய்யா? ஆமா. நீங்க அந்த ஐயையோ! நீங்க பயமா நிகழ்காலத்துல இருந்து விலகும்போது நாம் செய்யக்கூடிய ம். செயல்கள் எல்லாம் கர்ம சரிங்க. வினையாகத்தான் மாறும். அப்பப்பப்பா! இ இன்னும் எவ்வளவு நாளைக்குங்க நம்ம கர்ம வினையவே அனுபவிச்சுட்டு இருக்கிறதுங்கிற மாரி என் மனசுல ஒரு கேள்வி இருக்குதுங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. சரிங்க. நமக்கு சரிங்க. வந்து ஒரு குரு குரு கிடைச்சிருக்காரு. நல்ல வழி காட்டிட்டாரு. நாம ஆமாங்க. வந்து அதன் வழியில போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஒண்ணும் சரிங்க. செய்யாது. ஒண்ணும் செய்யாது. சரிங்க. பயமே நன்றிங்க. தேவையில்லை. தேவையில்லை. சரிங்க. வாழ்க நன்றிங்க. வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க. ராஜேஸ்வர் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, ஒன்றும் இல்லையா, அப்போத்துல இருந்து இந்த விழுப்பு நிலை பத்தி தான் பேசிட்டே இருக்கீங்க. நான் முதல்ல வந்து ஜாயின் பண்ணல, கேள்வி பதில் தான் வந்தேன். நான் இப்ப எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்னா, விழுப்பு நிலைக்கு வந்து நம்ம சுவாமிஜி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நான் வாசிச்சு காட்டுறேன் ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க. இது வந்து நம்ம மகரிஷி எழுதுனது. இப்போது விழிப்போடு சிந்தித்து ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமை தடுக்கப்பட்டுவிடும், எதிர்காலம் இனிமையாக இருக்கும். இது நம்ம சுவாமிஜி எழுதுனது ஐயா. எதுல இருந்து வாசிக்கிறீங்கம்மா? இது விழுப்பு நிலை. இது எங்க இருந்து எடுத்தேன்? நம்ம சுவாமிஜி இதுதான் ஐயா. எந்த புக்ல இருந்து அப்படிலாம் எனக்கு ஞாபகம் இல்ல ஐயா. அதாவது இல்ல, அதாவது எந்த புக்ல, ஏன்னா ஞான களஞ்சியம், மாக்கோளம், இந்த மாதிரி இதெல்லாமே சுவாமி எழுதுனது. இந்த மாதிரி நீங்க ஒரு சிந்தனை, ஒரு கருத்து மாதிரி நீங்க ஒரு பிட்டா எழுதுற மாதிரி நீங்க சொல்றீங்க, இதை வாசிக்கிறீங்க. இது எல்லாமே இந்த பேப்பர்ல எல்லாம் போடுவாங்க, வேதாத்திரி மகர்ஷின்னு போடுவாங்க. இது மாதிரி சிந்தனை துளிகள்னு வேதாத்திரி மகர்ஷி சிந்தனை துளிகள்னு புக்கே வந்திருக்கு. போஸ்டர், வாட்ஸ்அப் போஸ்டர், வாட்ஸ்அப் போஸ்டர் இது எல்லாமே புத்தகமாக கூட வந்திருக்கிறது. ஆனால் வேதாத்திரி மகர்ஷி எழுதுனது கிடையாது. வேதாத்திரி சீடர் எழுதி வச்சதை புக்கா போட்டு வேதாத்திரி மகர்ஷி பேரை போட்டாங்க. அதனால இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறத வந்து கொஞ்சம் சிந்தித்து நான் எடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி சில புக்கெல்லாம் அப்படி இருக்குங்கம்மா. இல்லம்மா, அது ஒரு சிலர் எழுதி போட்டாங்க. அத புக்கு போடும் போது இப்ப நாங்க புக்கு போட்டப்போ என்ன போட்டோம், நன்மணி அவர்களின் பார்வையில் வேதாத்திரி மகர்ஷி, இது வந்து நன்மணி தான் எழுதுறாரு அப்படின்னு போட்டோம். சரிங்களா? அப்ப இதுல ஏதாவது தவறு இருந்தால் அது என்னுடையது அப்படின்னு போட்டோம். அங்க என்னாச்சுன்னா, அந்த மாதிரி ஒருத்தவங்க எழுதிட்டாங்க. அத அவங்க பேர்ல போடாம வேதாத்திரி மகர்ஷின்னு இவங்க பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் கொஞ்சம் மாத்தி போயிருச்சுனாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனாலதான் நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்டேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி சிந்தனையில கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் தெளிவு நமக்கு வராம இருக்கு. அதனால இது வந்து இப்போ நம்ம நிறைய நம்ம மகரிஷி குரூப்ல இருக்கோம் இல்ல ஐயா, வாட்ஸ்அப் குரூப்ல. இல்ல ஒண்ணும் தப்பு இல்லைங்கம்மா, அதுல ஒண்ணும் தப்புன்னு ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா விழிப்பு நிலையில் இருத்தல் அப்படிங்கறதுதான். அதில் செயல் செய்தல், அது அவங்க நம்ம ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக எழுதியிருக்கலாம். எழுதுனவங்க அப்படி எழுதியிருக்காங்க. பட் நீங்க நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் ஒழுக்கம் என்பது இருப்பு தானே தவிர அது செயல் அல்ல. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சிந்திச்சு பாருங்க. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்கும். அவங்க நீங்க சொன்ன மாதிரி இல்ல. கரெக்ட் ஐயா, கரெக்ட் ஐயா. அது என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அவங்க எழுதிட்டு கீழே மகரிஷின்னு எழுதி இருந்தாங்க, வேதாத்திரி மகரிஷின்னு எழுதி இருந்தாங்க. அந்த புத்தகமே அப்படிதாங்கம்மா போட்டாங்க. அது மாதிரி பிரிண்ட் பண்ணது அப்படி வேதாத்திரின்னு போட்டுறாங்க. எனக்கு அதுல கொஞ்சம் மனசுக்கு அதுக்கு உடன்பாடு இல்லை. சரி, அது நிர்வாகம் செய்யுது, அது நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. ரைட்டுங்கம்மா. சரி, இதுவும் எங்களுக்கு ஒரு விழிப்பு உணர்வு ஐயா நீங்க சொன்னதால. அத நீ அததான் மகரிஷி சொன்னதை எடுத்துங்க. சுயமா சிந்திச்சே தெளிவாங்க. நீங்க சிந்திச்சு புரிஞ்சுக்கங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்க, ரொம்ப நன்றி. இப்போ உங்களோட பேசினது எனக்கு ஒரு தெளிவு. நன்றி ஐயா.
வாழ்க மிக்க வளமுடன் நன்றி ஐயா. அம்மா, வாழ்க வளமுடன். வேதாச்சலம் ஐயா. ஐயா வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு என்னவோ டெய்லியே நமக்கு வந்து விழிப்புணர்வு இருந்து பண்ணாவே நம்முடைய இந்த கர்ம வினையை கழிக்கும் போன்னு தோணுது ஐயா. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிட்ட வரவங்க எல்லாம் தொடர்பு கொள்றவங்களும் நம்முடைய வினைப்பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வராங்களா? ஐயா, நீங்க விழிப்பு நிலை இல்லாமல் கர்ம வினையை கழிக்க முடியாது இல்ல. ஆமா ஐயா. அப்பப்ப விழிப்பு நிலை வர்றதுனாலதான் இதை கழிக்கிறோம். அது ஐயா இயல்பா வருங்கய்யா. நம்முடைய என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய கருமைய பதிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம கிட்ட தொடர்பு கொள்வாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வருவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது இப்போ நாம வந்து ஒரு துன்பம் போக்கும் செயலுக்கான ஒரு சூழல் வரும் பொழுது அதை செய்யாமல் நாம அவாய்ட் பண்ணி போயிட்டோம்னா நம்ம வினைப்பதிவை கழிப்பதற்கான ஆட்கள் தான் நமக்கு வருவார்கள். அப்ப நமக்கு அந்த வாய்ப்பு காட்டும் போது அதை செஞ்சிடணும். நம்ம செய்யறது இல்லை. ஏன் அப்படின்னா அதுல நம்ம பொருள் பற்றுல நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. அப்ப என்ன ஆகுது, அதுக்குரிய விளைவு வருது. ரைட்டுங்களா? புரியுதுங்க. அதனாலதான் அப்படி அது வரதான் செய்யும். இன்னைக்கு வந்திருக்கிற புயல் கூட அப்படிதான் வருது. நாம அறத்துல வாழல, அதனால வருது. அவ்வளவு 150 வருஷமா இல்லாத மழைன்னு சொல்றாங்க. ஏன் வருது? இயற்கை அறிவு, பேரறிவு இல்லையா? அப்ப அது ஏதோ ஒரு நம்மிடம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம செய்யல, அதனால அப்படி வருது. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, கொரோனா வந்தோம் இவங்க திருந்தலன்னு சொல்லிட்டுதான் அடுத்து இந்த இயற்கை சீற்றம்னு என்னுடைய மனம் சொல்வதாக தெரிகிறது. இன்னமும் மாறணும், நிறைய மாறணும். இருப்பு நிலையை கொரோனா வேற வந்துகிட்டே இருக்குங்க. ஆமா. நம்ம நல்லதை செய்யணும், நிறைய செய்யணும்ன்றத நமக்கு எடுத்துரைக்கிறது என்பது. அதாவது கெட்டது செய்யறதை நிறுத்தினாலே வராது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அதாவது செய்யக்கூடிய அன்பர்கள் குறைவாக இருக்கிறோம், அது இன்னும் பெருக வேண்டும். அதற்கான வழிகாட்டுதலை உங்களுக்கு தமிழ் ஆனந்த யோகம் வழங்கி கொண்டே இருக்கிறது. உங்கள் அன்பர்களையும் நண்பர்களையும் இணைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, நிறைவு செய்து கொள்ளலாமா? நிறைவு செய்யலாமா?